டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் சசிகுமார் தன்னோட வைஃப் மற்றும் இந்த படத்தோட ஃபீமேல் லீடான சிம்ரன் அப்புறம் அவங்களோட 2 பசங்களோட ஸ்ரீலங்கால இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு இல்லீகலா வராங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால சமீபத்தில் பயங்கரமான கிரைசிஸ் இருந்துச்சு. அந்த கிரைசிஸ்ல மிடில் கிளாஸ் பீப்புள் தங்களோட அத்தியாவஸ்தை பாத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கிரைசிஸ்ல இருந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கைக்குள்ள செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்றாங்க சசிகுமார் அண்ட் ஃபேமிலி. அங்கேயே சசிகுமார் அண்ட் ஃபேமிலியை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் எப்படியும் நேக்கா பேசி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சென்னையில செட்டில் ஆயிடுறாங்க. இதுக்கிடையில ராமேஸ்வரத்துல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துடுது. அதுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டு இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. சசிகுமார் அண்ட் ஃபேமிலி சென்னையில இப்ப நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? தங்களோட ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டியை எப்படி மறைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும், போலீஸ் சசிகுமார் அண்ட் ஃபேமிலியை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத மீதி கதையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சீரியஸான சீக்வன்ஸை காமெடியா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சீரியஸான டோன்ல தான் படம் நகருது. சின்னதா காமெடி ஒர்க் ஆயிருந்தாலும் ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃபா பாத்தீங்கன்னா சீரியஸா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எமோஷன் கலந்த காமெடி ஸ்டைல்ல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பக்காவாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு.